கலைகளில் எத்தனையோ கலைகள் இருக்குதுங்க. ஆனால் இந்த சிற்பக்கலைக்குன்னு ஒரு தனி மகத்துவம் உண்டு. என்ன அப்படின்னா, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் நம்ம போயிட்டாலும் நம்ம செஞ்சு கொடுத்த சிலை வந்து அங்கே இருந்து மக்களுக்கு அருள் பாலிக்குது. திஸ் இஸ் அ தேர்ட் ஜென்ரேஷன். ஐ எம் தேர்ட் ஜென்ரேஷன் பர்சன். ஃபர்ஸ்ட் வந்து தாத்தா செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க நேம் வந்து மங்கள்லிங்கம் பிள்ளை. ஹி யூஸ் டு டூ வித் சிமெண்ட் டெம்பிள்ஸ். அந்த சொத வேலைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இன் தமிழ் தே லைக் சொத வேலை. இந்த விக்கிரகம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, சிமெண்ட்ல செய்யறது. அந்த வேலை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அது செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க எப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அரௌண்ட் 150 பீப்புள் இருப்பாங்க. அதுல ஹி இஸ் அ பார்ட். அவங்க வந்து போய் வேலை செய்யறது. ஒரு டெம்பிள் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த வேலைக்கு வேற ஊர். லைக் ஹி கோன் டு அப் டு கொல்கத்தா வரைக்கும் போயிருக்காங்க. எல்லா பக்கமும் வேலை செஞ்சிருக்கிறாங்க. என் பேர் விஜய். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் முடிச்சுட்டு இந்த ஃபீல்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, ஆர்வம் ஜாஸ்தி. அதனால அப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபீல்டுக்குள்ளே இப்போ தான் என்ட்ரு ஆகிருக்கேன். அரௌண்ட் 1 இயர் ஆக போகுது. இப்போ தான் இதுக்குள்ளே இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கேன். வந்து விக்கிரகங்களுடைய பங்குமானம், அளவு, தாளங்கள், ஒவ்வொரு விக்கிரகங்களும் நவதாளம், அஷ்டதாளம், பஞ்சதாளம், உத்தம தசதாளம், இப்படி ஒவ்வொரு தாளங்கள் இருக்குது. நவதாளம்னா அது ஒரு முகம், ஃபேஸ் எவ்வளவு வைக்கிறது, ஃபிங்கர் எவ்வளவு வைக்கிறது, ஜஸ்ட் எவ்வளவு வைக்கிறது, இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டு. இது சிற்பச்செந்நூல், இது வந்து தென்னாட்டு சிற்பம், இது மதுரை மாவட்டம் அந்த ஏரியாவில் உள்ள தென்னாட்டு சிற்பம். இது வந்து படிமக்கோடு, உருவக்கோடு, ஓவியக்கோடு, இப்படி பல வகையான புக்குகள் எங்களுக்கு முன்னோர்கள் வந்து வெளிவிட்டு இருக்காங்க. அதை வாங்கி நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். விநாயகர், முருகர், மாரியம்மன், ஐயப்பன், என்ன சிலை வேணுமோ அதுக்கு தகுந்த கல்லை நாங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கிறோம். இதில் என்ன அப்படின்னா, ஆண்கள், பெண்கள், அலிக்கல்னு 3 விதமான ஸ்டோனை பிரிக்கிறோம். ஆண்களுங்கிறது ரொம்ப அதிகமான சவுண்டு, டெத்து அதிகமான ஒரு காடு இருக்கும் அதில், அது வந்து ஆண்கள். பெண்கள்ங்கிறது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அலிக்கல்ங்கிறது அது வேலைக்கே ஆகாது. இப்போ விநாயகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அபயம், மோதகம், பாசாங்குசம். பாலகணபதிக்கு வந்து 2 கொம்பும் உடையாமல் நீட்டாக இருக்கும். மற்ற விநாயகர்களுக்கு அனைத்துக்குமே வந்து வலது கொம்பு நல்லாவும் இடது கொம்பு வந்து ஒடிஞ்சிருக்கும். அந்த கொம்பு தான் கையில் வச்சுருக்காரு, ஆயுதமாக வச்சுருக்காருங்க. பகவதி அம்மன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொடுங்கலூர் பகவதி, சோட்டானிக்கரை பகவதி எடுத்துக்கிட்டிங்கன்னா கையில் வந்து கொடுவாள், கபாலம், தமுரத பாசம், கத்தி, கேடயம், இப்படி ஆயுதங்கள் அதுக்கு வருங்க. ஐயப்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு கையில் சிம்முத்திரை, ஒரு கை வந்து ஊர்தகஸ்தம் தொங்க போட்டதுங்க. யோக பட்டா, யோகத்தில் அவர் வந்து தியானத்தில் இருக்கிறனால யோக பட்டா வந்து கொடுத்துருப்போம், அது ஐயப்பன். விநாயகர் வந்து 5 பாகத்தில் போடணும், பஞ்சதானம். வகுறு வந்து பேரிக்காய் போன்று இருக்கணும், கால் வந்து இளநி போன்று இருக்கணும். இந்த கை வந்துங்க பனங்கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்குது இங்கே, பனங்கிழங்கு, அந்த வடிவில் அந்த கை இருக்கணும். இப்போ ஒரு விநாயகர் சிலை செய்கிறோம், முதல்ல நல்ல நாள் பார்க்கணும். அதில் திதி, சதுர்த்தி திதியில் செஞ்சோம்னா ரொம்ப விசேஷம். பஞ்சதாளத்தில் போடுறது, 5 பாகம் சொல்கிறது பஞ்சதாளம். முதல்ல வந்து கல்லை எடுத்து படுக்க வச்சு பீடப்பகுதி, அப்புறம் வந்து பத்மம், அப்புறம் கால் பகுதி, அப்புறம் வகுத்து பகுதிங்க, அப்புறம் 4 கைப்பகுதி, அப்புறம் முகம், அப்புறம் கிரீடம். இதை செதுக்கி அப்புறம் பாலிஷ் பண்ணி சிலை எடுத்துகிட்டு போகிற அன்னைக்கு மட்டும்தான் இந்த கண் திறந்து கொடுக்கறது. அதுக்கு முன்னே கண் திறக்கிறது அங்கே. நான் செஞ்சு கொடுத்த வகையில் எல்லா எண்ணற்ற கோயில் இருக்குது, அளவே இல்லை. பிரம்மாவாக நினைக்கிறாங்க. நாங்கள் வந்து தொழில் செஞ்ச பிரம்மாவாக எங்களை நினச்சி எங்களை வணங்குறாங்க, மதிக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு வந்து இந்த தொழிலை வந்து மீண்டும் மீண்டும் நல்லா செய்யணும், இந்த தொழிலை ஊக்கப்படுத்தணும். இதில் நிறையா இன்னும் சிற்பிகள்லாம் கொஞ்சம் வளர்த்து விடணும், செஞ்சு வளர்த்து விடணும்.
அப்படின்ற எண்ணங்கள் எனக்கு முழுமையாக தோணுது. எல்லாமே கொஞ்ச நாளில் அது நலிவடைந்து சிதைஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும். சிற்பக்கலை அப்படி இல்லை. 1000 ஆண்டுகள் ஆனாலும் சிற்பக்கலை அழியாது. அதை நினைக்கும் பொழுதே நமக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை தலைமுறைகள் ஆனாலும், நம்ம போயிட்டாலும் நம்ம செஞ்சு கொடுத்த சிலை வந்து அங்கே இருந்து மக்களுக்கு அருள் பாலிக்குது.